சிறப்பான திட்டமிடல் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு நாட்டின் 8 முக்கிய நகரங்களில் இருந்து ரயில் சேவை. ரயில் சேவைகளை காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மிகச்சரியான திட்டமிடல் மூலம் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த முடியும் என்பதற்கு கெவாடியா மிகச்சிறந்த உதாரணம். இனி நாள்தோறும் 1 லட்சம் பயணிகள் பட்டேல் சிலையை காண வருவார்கள் என்று பிரதமர் மோடி திட்டவட்டார். பட்டேல் சிலை அமைக்கும் திட்டத்தை பலர் குறை கூறியதாக பிரதமர் மோடி தகவல். கேலிக்கும் கிண்டலுக்கும் இடையே திட்டமிட்டபடி சர்தார் சிலை குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்டதாக பிரதமர் பெருமிதம். எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவர் பெயரை கொண்ட நிலையத்தில் இருந்து ரயில் இயக்குவது இனிமையான தற்செயல் நிகழ்வு. 8 ரயில் சேவைகள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி புகழாரம். பாரத ரத்னா எம்ஜிஆர் பலரது இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சராக இருந்தபோது வறுமையை ஒழிக்கவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பல திட்டங்களை செயல்படுத்தியவர் எம்ஜிஆர். பிறந்த நாள் வாழ்த்துச் செய்தியை தமிழில் பதிவிட்டு பிரதமர் மோடி கருத்து. பிரதமரை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 19ஆம் தேதியன்று டெல்லியில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் 5 புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க ஏற்பாடு. முதலமைச்சரின் டெல்லி பயணத்தின் போது அழைப்பு விடுப்பார் என்று தகவல். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரிக்கை. எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மாலை அணிவித்தனர். தமிழகம் முழுவதும் களை கட்டியது கொண்டாட்டம். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடியேற்றினர். தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி எம்ஜிஆர் பிறந்த நாள் கொண்டாட்டம். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். குமரி கடல் பகுதி வரை நீடிக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். இனிமேல் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் இனி மழைக்கு வாய்ப்பில்லை. காலை நேரத்தில் பனிமூட்டம் மட்டுமே காணப்படும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை செல்லும் ரயில்கள் பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. பொங்கல் பண்டிகை முடிந்து ஊருக்கு திரும்புவோரால் கூட்டம் அதிகரிப்பு. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்களில் கொரோனா தடுப்பு வழிமுறை கடைபிடிக்கவில்லை என புகார். தனிமனித இடைவெளியின்றி பயணிகள் கூட்டம் கூட்டமாக பயணிப்பதாக குற்றச்சாட்டு. பதிவு செய்த உடனே சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் தட்கல் திட்டம் தமிழகத்தில் அறிமுகமாகிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் நடைமுறைக்கு கொண்டுவர திட்டம். பதிவு செய்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு சிலிண்டர் டெலிவரி. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய சேவை அமலுக்கு வரும் என்று தகவல். தட்கல் புக்கிங் சிலிண்டருக்கான கட்டணம் வழக்கமான சிலிண்டர் கட்டணத்தை விட சற்று அதிகமாக இருக்கும். புதிய சேவை அறிமுகம் குறித்து இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். வருகிற 20ஆம் தேதி முதல் 4 நாட்கள் 3 மாவட்டங்களில் வாக்கு சேகரிக்கிறார். வரும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி வாகை சூடும் என மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் தகவல்.
திமுக கனவில் கூட 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியாது. எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் பல்வேறு மையங்களில் 2ஆம் நாளாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி. திருச்சி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட யாருக்கும் ஒவ்வாமை உள்ளிட்ட எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இரு தடுப்பூசிகளும் பாதுகாப்பானவை என்றும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டார். தமிழகத்தில் 2வது நாளில் 3030 பேருக்கு கொரோனா தடுப்பூசி. கூடுதல் தடுப்பூசி மருந்துகள் வந்த பின்னர் மையங்கள் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு. பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டது. வேலூர் மாவட்டம் அரசம்பட்டு பகுதியில் எருது விடும் விழாவில் கட்டுக்கடங்காத கூட்டம். கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை காளை ஒன்று முட்டி தூக்கி வீசியது. ஐடி துறையில் பணியாற்றும் மணமக்களின் டிஜிட்டல் புதுமை. கூகுள் பே, போன்பே, பார்கோட் விவரங்களை அச்சிட்டு மொய்பணம் வசூல். திண்டுக்கல் மாவட்டம் குடகனாறு அணையிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு உபரிநீர் திறப்பு. வெள்ளி அணை வழியாக கரூரை கடந்து காவிரி ஆற்றில் கலக்கிறது. தொடர்ந்து 6வது நாளாக வெள்ளப்பெருக்குடன் பாயும் குற்றாலம் அருவிகள். வெள்ள முகம் காட்டும் அருவிகளில் குளிக்க தடை நீடிப்பு. தூத்துக்குடியில் மழை நின்ற பின்னும் வடிய மறுக்கும் வெள்ளநீர். வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீரால் படகு போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 3000 ஏக்கரில் நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதம். சுமார் 20000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களும் நாசமாகின. தமிழகத்தில் மழை விட்டும் பல மாவட்டங்களில் விளைநிலங்களை விட்டு வடிய மறுக்கும் வெள்ளநீர். அறுவடைக்கு காத்திருந்த பயிர்களை மூழ்கடித்த வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு. தமிழகத்தில் மேலும் 589 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 770 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தென்காசி, பெரம்பலூர் மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை. 20 மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் பெருந்தொற்று பாதிப்பு. சென்னையின் புறநகர் சாலைகள் அனைத்திலும் அணிவகுத்த வாகனங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்து ஒரே நேரத்தில் திரும்பி வருவதால் நெரிசல். வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற முடியாது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மீண்டும் திட்டவட்டம். சட்ட திருத்தம் குறித்து மட்டும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை என்றும் அறிவிப்பு. டெல்லியில் டிராக்டர் பேரணியை நடத்த விவசாயிகள் தீவிரம். ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களிலுமிருந்து அணி அணியாக டெல்லிக்கு புறப்பட்டனர். பாதுகாப்பு படையினருக்காக பைக் ஆம்புலன்ஸ் திட்டம் அறிமுகம். 18ஆம் தேதி முதல் புதிய திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. மோதல் நடைபெறும் இடங்களில் காயமடையும் வீரர்களை காக்க புதிய வசதி. வீரர்களை விரைவாக மருத்துவமனையில் சேர்க்க பைக் ஆம்புலன்ஸ் அறிமுகம். கோவாக்சின் தடுப்பூசியால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் தகுந்த இழப்பீடு. சுகாதார பணியாளர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் உத்தரவாதம். இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து பயங்கரவாதிகளை ஏவுகிறது பாகிஸ்தான். எல்லைக்கு அப்பாலிருந்து ஆயுதம் சப்ளை செய்வதாகவும் ராணுவம் குற்றச்சாட்டு.
பாகிஸ்தானின் சதிகளை முறியடிக்க நவீன யுக்திகளை கையாள்கிறது இந்திய ராணுவம். சுரங்கங்களை கண்டறிய நவீன கருவிகளை பயன்படுத்துவதாக ராணுவ உயரதிகாரி தகவல். காஷ்மீரில் பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்த 17 பேர் சரணடைந்தனர். இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்புவதாக ராணுவம் தகவல். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விவரம் பெற விண்ணப்பதாரர்களின் நோக்கத்தை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானின் ட்ரோன்களை ஒடுக்க இந்திய ராணுவம் புதிய நடவடிக்கை. அதிநவீன ஜாமர் கருவிகளை கொண்டு ட்ரோன்களை வீழ்த்துவதாக தகவல். கர்நாடகத்தில் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது பசுவதை தடை அவசர சட்டம். மாடுகளை கொன்றால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. கர்நாடக அரசின் புதிய சட்டத்தின்படி மாடுகளை கொல்ல முடியாது. வயதான மாடுகளை வளர்க்க முடியாவிட்டால் கோசாலைகளில் விட்டுவிட வேண்டும் என்றும் அறிவிப்பு. நடப்பாண்டில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் மாற்றம். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிப்பு. குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் தூரம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நேஷனல் ஸ்டேடியம் வரை மட்டும் செல்ல அனுமதி. இந்த ஆண்டில் 8 வீரர்கள் அடங்கிய 12 வரிசையாக அணிவகுப்பு இருக்கும் என அறிவிப்பு. ஒரு அணியில் 144 பேருக்கு பதில் 96 பேர் மட்டும் இருப்பார்கள் என்றும் தகவல். போதிய தனிமனித இடைவெளியுடன் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் என்று அறிவிப்பு. அணிவகுப்பில் பங்கேற்கும் அனைவருக்கும் முகக்கவசம் கட்டாயம் என்று உத்தரவு. டெல்லியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட 51 பேருக்கு லேசான ஒவ்வாமை ஏற்பட்டது. ஒருவருக்கு மட்டும் தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். புதுச்சேரியில் 2 பேருக்கு மட்டுமே ஒவ்வாமை ஏற்பட்டு சிறிது நேரத்தில் குணமடைந்தனர். மருந்து செலுத்தப்பட்டவர்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இல்லை என சுகாதாரத்துறை தகவல். ராஜஸ்தானில் உயர் அழுத்த மின்கம்பி பேருந்து மீது உரசி தீப்பிடித்தது. நடத்துனர், ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேர் பலி, 17 பேர் படுகாயம். கேரளாவில் மலபார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சரக்கு பெட்டியில் பற்றிய தீ. பயணிகள் விழிப்புடன் செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் பாதிப்பு தவிர்ப்பு. ஜூன் மாதம் நடைபெறும் G7 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தகவல். ஜூன் மாதத்திற்கு முன் வருகை தர வாய்ப்பு. இந்திய அரசுக்கு இலங்கை, மாலத்தீவு தலைவர்கள் வாழ்த்து. கொரோனா தடுப்பூசி திட்டத்தை அமல்படுத்தியதற்கு பாராட்டு. உகாண்டா நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிபர் யோவேரி முசவேனி மீண்டும் வெற்றி. 6வது முறையாக அதிபராக பதவியேற்கிறார் முசவேனி. இந்தோனேஷியாவின் செமெரு மலைத்தொடரில் வெடிக்கத் தொடங்கிய எரிமலை. பல கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை உமிழ்ந்து தள்ளும் காட்சிகள். சீனாவில் ஐஸ்கிரீம் மாதிரிகளை எடுத்து சோதித்ததில் கொரோனா வைரஸ் இருந்ததால் அதிர்ச்சி. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஐஸ்கிரீம்களை வாங்கிச் சென்றவர்களை கண்டறியும் பணி தீவிரம். நார்வேயில் ஃபைசர் தடுப்பூசி போட்டதை தொடர்ந்து உயிரிழந்த முதியவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்கள் அனைவரும் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என தகவல். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் முதல் 100 நாட்களில் 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி. விஞ்ஞான அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்கும் என ஜோ பைடன் அறிவிப்பு.